கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நாளிலே இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். என்னாகமம் 6:24 கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க போறேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆசீர்வாதம் தேவைதான், ஆனா அதோடு கூட ஒரு பாதுகாப்பு தேவை. என் தகப்பன் இயேசு உங்களை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்க போறேன். உங்களை ஆசீர்வதிச்சுட்டு அது மாத்திரம் இல்ல, உங்களை பாதுகாக்க போறேன், உங்களை காக்க போறேன் அப்படிங்கிறார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தை வருகிறது பாருங்க. நம்மளை என் தகப்பன் ஆசீர்வதிக்க போறாராம், காக்க போறாராம். அல்லேலூயா. யாபேசுடைய ஜெபம் எப்படி தெரியுமா இருக்கிறது? அல்லேலூயா. தேவனே, என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து என்னை ஆசீர்வதித்து தீங்கு என்னை அணுகாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்படிங்கிறார். ஆசீர்வாதம் தேவை, ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை பாதுகாக்கிறதுக்கு அவருடைய கரம் தேவை. அதனால தான் இன்றைக்கி சொல்கிறாரு, கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காத்து எந்த தீங்கும் அணுகாமல் பாதுகாக்க போகிறார். ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்குறார். நீங்கள் போகும்போதும் வரும்போதும் ஒரு பாதுகாப்பு, நீங்கள் பிரயாணப்பட்டு போகும்போது ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்குறாரு. தைரியமாக, துணிச்சலாக, வெற்றியோடு, விடுதலையோடு நீங்கள் கடை செல்லுங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். யார் உங்களை கைவிட்டாலும் என் தகப்பன் இயேசு கைவிட மாட்டார். இந்த நாளிலே இந்த வார்த்தையை கொண்டு உங்களை தேற்றுகிறார். உங்களுக்கு நான் ஜெபிக்கிறேன். தகப்பன இயேசு மகாராஜா, மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. உன்னதமானவரைமை துதிக்கிறேன், உயர்ந்தவரைமை துதிக்கிறேன், அற்புதரைமை துதிக்கிறேன். இந்த கால வேளையிலே நாங்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு உடைய நாமத்தை நாங்கள் மையப்படுத்துகிறோம் ஐயா. கர்த்தாவே, உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் காத்துக்கொள்வேன், பாதுகாத்துக் கொள்வேன் என்று சொல்லுங்க. நன்றி. இந்த நாளில் கூட உடைய பிள்ளைகள் எந்த இடத்துக்கு போனாலும், எந்த இடத்துக்கு வந்தாலும் உடைய பாதுகாப்பு கூட இருக்கணும். உன்னதமானவரை மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிலையிலே தங்குவன் வசனத்தின்படியாக ஆண்டவரே, போகும்போது வரும்போது உடைய கிருபை, உடைய பிரசன்னம், உடைய பாதுகாப்பு கூட இருப்பதாக வலப்பக்கத்தில் இடப்பக்கத்தில் நிலாயிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, பகலில் வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலை சேதப்படுத்தாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்க. வாதவன் கோடார் தனது பொல்லாப்பனுக்கு நேட வசனத்தின்படியாக எந்த பலவீன தாக்குதலோ, எந்த நோயிலோ தேவ பிள்ளைகளுக்கு அணுகாமல் உடைய பாதுகாப்பு கூட இருக்கட்டும். உடைய சுகத்தின் வல்லமை கூட இருக்கட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தெய்வீக சக்கன மையம் மூடுவதாக, இரத்தத்தின் வல்லமை கூட இருப்பதாக, பாதுகாப்பின் வல்லமை கூட இருப்பதாக, தெய்வீக கிருபை ஒவ்வொரு ஆளுக்கு செய்வதாக ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காத்துக்கொள்வார். தைரியமாக இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு